சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை. கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டேன், சுமந்தவர் மேலான கானான் என்று. ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியமுடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியமுடையவரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் சொல்லி பல வருடங்கள் ஆயிருக்கலாம். ஆனாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருங்க. அன்றைக்கு ஆபிரகாம தேவன் அழைக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு 25 வருடங்கள் காத்திருந்துதான் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் கானானுக்கு போகாம எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆனா கர்த்தர் குறித்த அந்த நேரம் வந்தோன்ன யாத்திராகமத்துல நம்ம வசனத்துல பார்க்கிறோம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் அவங்கள எகிப்தில் இருந்து அந்த அடிமைத்தன வீட்டுல இருந்து புறப்பட பண்ணினார். இன்றைக்கும் உங்களுக்கு சொன்னது எல்லாமே தாமதமாகலாம், ஆனா கவலைப்படாதீங்க. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் மனுஷனும் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்லன்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை பிசகாமல் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். அன்றைக்கு ஆபிரகாம ஒருவனாய் இருக்கையில அழைத்து ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு குறித்து அந்த காத்திருக்கிற நேரம் முடிந்த அன்றைய தினமே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்குவார். அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க, அதை சுதந்திரித்துக் கொள்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாக நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். God bless you.